Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் லென்த் பிரெத் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இப்போ how many such boxes can be packed in a carton of dimension? ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க லென்த் பிரெத் அண்ட் ஹைட். இந்த டயக்ராம் பாருங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ ஒரு கியூபாய்ட் வரைஞ்சாச்சு. அண்ட் இதோட டைமென்ஷன்ஸை நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு யூனிஃபார்மாக ஒரே யூனிட்ல இருக்கணும். ஸோ இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, அதனால அதை ஆசிட்டிஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ். இதோட லென்த் வந்து 22 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 18 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. பட் இந்த ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்றது கியூபாய்டு, அதனால பிராக்கெட்ல கியூபாய்டு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதோட ஃபார்முலா L into B into H. ஸோ 22 into 18 into 10. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து ஒரு கியூபாய்டு, அதோட டைமென்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் இங்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ பெரிய பாக்ஸ் ஒரு கியூபாய்டு ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கியூபாய்டோட டைமென்ஷனை மார்க் பண்ணணும். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டராக மாற்றும்போது இன்டூ 100 அப்படின்னு போடுவோம். ஸோ அப்போ 100 சென்டிமீட்டர் ஆகிடும். ஏன்னா எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கும். அடுத்தது 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர். ஸோ பிரெத் வந்து 88, இது வந்து 63. இப்போ இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் பாக்ஸ், இது வந்து கியூபாய்டு. ஸோ கியூபாய்டு அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதோட ஃபார்முலா L into B into H. ஸோ 100 into 88 into 63. ஸோ இதை மாதிரி எத்தனை ஸ்வீட் பாக்ஸை வந்து நம்ம இந்த பாக்ஸுக்குள்ள பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ how many such boxes can be placed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக் பாக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கியூபாய்டு அப்படின்னு எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம கார்டன் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேர்டையை கூட யூஸ் பண்ணலாம், கார்டன். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸ் packed equal to volume of the carton divided by volume of the sweet box. So volume of the carton அப்படின்றதான் இங்க ரெண்டாவதா போட்டிருக்குது. 100 into 88 into 63. So 100 into 88 into 63 whole divided by volume of sweet box அப்படின்றது 22 18 10. So இந்த இடத்துல 22 18 10. இப்போ 11 டேபிள கட் பண்ணா இது 2 டைம், இது 11 டேபிள கட் பண்ணா 8 டைம். மறுபடியும் இதை கேன்சல் பண்ணா 4 டைம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஜீரோவையும் இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் முதல்ல எழுதிட்டு ஃபர்தரா கேன்சல் பண்ணலாம். இப்போ 10 இருக்கு, அடுத்தது 4, அடுத்தது 63 டிவைட் பை 18. 9 டேபிள கட் பண்ணா இது 2 டைம், இது 9 டேபிள கட் பண்ணா 7 டைம். இது மறுபடியும் 2 டைம் கட் பண்ணிடலாம். டோட்டலா 7 to 14, 14 into 10, இது வந்து 140. ஸோ 140 பாக்ஸை வந்து இதை மாதிரி நம்ம இதில் பிளேஸ் பண்ண முடியும்.